அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய மிதுன ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை கிடைக்கப்பெற செய்ய போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெற போகிறது, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, மொத்தத்தில் இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறதுனால மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாத ஒன்றாக அமையப்பெறும். மனதில் நிம்மதி குறையும். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடும் முயற்சிகளுக்கு நீங்கள் ஏற்ற மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு செயலை முன்னின்று நடத்துகிறீங்க, ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ அல்லது விவசாயத்திலையோ ஏதேனும் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சியை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம். அதற்கு ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்கு அமைய பெறும். அதே மாதிரி மாசி 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருக்கல. இதன் காரணமாக நெருங்கிய உறவினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதமோ அதனால் ஒற்றுமை குறைவும் நிலவுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரக்கூடிய பிள்ளை அப்படி இல்லைனா பெண் ஆகியோரின் பிரச்சனை கவலையை அளிக்கிற வகையில் இருக்கும். அதிக அலைச்சல், வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி சரும உபாதைகளினால் மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்தவாறு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் ரொம்ப அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அப்படி இல்லைனா வேறு காரணங்களுக்காகவோ கணவர் மனைவி பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தல தரிசனம், மகான்களினுடைய ஆசி மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு இருக்குங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவு ஒன்றையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியும் வரலாம். திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் தடைபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் வருமானம் அப்படின்னு வரும் பொழுது ஒரே சீராக இருக்கிறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதம் முழுவதும் வருமானம் உங்களுக்கு சீராக இருக்காது. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து தாங்க இருக்கும். திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது.
மேலும் நிதி நிலைமையில் அடிக்கடி வீண் செலவுகளும் நிச்சயமற்ற நிலையும் மாறி மாறி ஏற்படுவதால் உங்களுக்கு கவலை உருவாக செய்யுங்க. அதே மாதிரி நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோரின் உதவி கிடைக்கிறதுலையும் காலதாமதம் உருவாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடங்களில் இருந்தும் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் வெளியே அலைவதை தவிர்த்து கொள்ளுங்க. அவசியம் கூடிய வரையில் வெளியூர் பயணங்களை இம்மாதம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அனைத்து விஷயத்துலையுமே இருக்கணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் சில நேரங்களில் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரவும் வாய்ப்பு இருக்கு. உறவுகளை பற்றிய அருமை பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் மிதுன ராசியினருக்கு அமையப்பெறும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு உகந்த காலமாக இருக்காதுங்க. அடிக்கடி மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விபத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் வாகனத்தை ஓட்டும்போது அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியதும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மனக்குழப்பத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுடுங்க. எப்போதுமே எதையாவது யோசித்து கொண்டே இருக்காதீங்க. எதிர்மறையான சிந்தனை எதிர்மறை விளைவுகளை உண்டு பண்ணிடும். நேர்மையான சிந்தனை நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உடன் வேலை செய்பவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். யாரையுமே இந்த மாதத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. கோபத்தில் வார்த்தைகளை அளவோடு பேசுங்க. என்னதான் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களும் நம்ம போல ஒரு மனிதர்கள் தான். தவறு செய்து விட்டார்கள், மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள்ளே வைத்து கொண்டால் போதும். இன்றைய காலகட்டம் இந்த மாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே நல்லது நடக்கும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனதை இந்த மாதத்தில் ஆன்மீகத்தை தேடும் அப்படின்னு கூட சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது, குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்வது போன்ற வாய்ப்புகளை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. மன நிம்மதியான நாட்களாகவும் இந்த காலத்தை நீங்கள் கடப்பீங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்களுக்கு அதிக அளவில் கோபம் வரும். முக்கியமாக வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க. அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை எப்பொழுதுமே ஒப்படைக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். அதே மாதிரி ஏற்ற இறக்கம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. எப்பொழுதும் போல மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுடைய உடல் சோர்வு உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளும் உங்களுக்கு அவ்வப்போது வரதாங்க செய்யும். சின்ன சின்ன தோல்விகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. இப்படி சின்ன சின்னதாக தோல்விகள், இடையூறுகள், கால தாமதங்கள், தடைகள், காரிய தடைகள் சொல்லிட்டு இப்படி அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதுனால உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சதா ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டே இருப்பீங்க. இது எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் எப்பயுமே கவலைப்படவே வேண்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை முடிக்க பாருங்க. மனதை எப்பொழுதுமே தெளிவாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் செய்யும்போது உடல் சோர்வு ஏற்படுதுன்னா கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக நடைபெறுங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியை தரும். எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்காகத்தான் நடக்கிறது அப்படின்னு நினைத்து கொள்ளுங்க. வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ருசி இருக்காது. அப்பப்போ இப்படி கஷ்டங்களும் வரும்போது தான் வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கேற்ற
ஏற்றவாறு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கிய முன்னேற்ற பாதைக்கான வழியையும் கண்டுபிடிப்பீங்க. அதே சமயம் இந்த மாதம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்குங்க. சில சிக்கலான விஷயங்களை கூட அப்படியே சுலபமாக தீர்த்து வைத்து விடுவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பாராட்டுக்களும் குவியும், ப்ரமோஷனும் கிடைக்குங்க. அதே மாதிரி மன நிறைவான காலகட்டமாக மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமையப்பெறும். சில பேருக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் ப்ரமோஷனோடு இடமாற்றம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படும் சிலர் உங்களை எதிரியாகவே பார்ப்பாங்க. நண்பர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். சுப செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படதாங்க செய்யும். குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் கூடுதல் நாளை சொல்லி கமிட் கொடுங்க. முன்கூட்டியே முடித்து விட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சொன்ன நேரத்தை தவறும்போது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. மேலும் அனாவசியமாக அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறதையும் இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் குறைத்து கொள்வது நல்லது. தவிர்ப்பது அதைவிட சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சொன்ன சொல்லையும் சொன்ன வாக்கையும் நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் உண்டாகும். இதனால் கெட்ட பெயர் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுடைய அனைத்து வித குறையும் தீருங்க. அதே போல நந்தீஸ்வரரை வழிபட்டால் அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும். லக்ஷ்மி ஹைகிரீவரை வழிபட உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாக பெறும்.